துயரத்தம் உனக்காக நீய உன் வாழ்வு மாற துயரத்தம் உனக்காக நீய உன் வாழ்வு மாற காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா இறுதி காலம் வந்தாச்சு இன்னும் தாமதம் உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார் உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார் வருகின்றார் நியாயத்தமா மகனே உன்னை தேடி வருகின்றார் இன்று நியாயத்தமா என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதம் இன்னமும் தாமதம் ஆமீன் ஆமீன். இன்று 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 20ஆம் தேதி மே மாதம் 20ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:29 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாளிலிருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாளில் நாங்கள் ஜெப வேளைக்காக, அபிஷேக ஆராதனைக்காக தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைவார்கள். வேளையில் ஆயத்தமாவோம். இந்த நாளுக்கான வசனம்: அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். காலவேளையிலும் இந்த நாளுக்கான பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள்: யோசுவா 5:6, ஏசாயா 10, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 தெசலோனிக்கேயர் 1-2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளிலும் சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து, மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். நோர்வே தேசத்திலிருந்து இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கொழும்பு இலங்கையிலிருந்து இந்த வேளையிலும் எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் இணையவில்லை. அழைப்பு கொடுப்போமா? அவருடைய தொலைபேசியிலும் பிரச்சனை தெரியவில்லை, இணையவில்லை. காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தி கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலும் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்நாளிலும் நாளைய நாளுக்கான பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்களை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நகோமி லோகன் அவர்கள் இணையவில்லை. அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவனுடைய தொலைபேசியா அவருடைய பகுதியிலே பிரச்சனை தெரியவில்லை. சௌரி ஜானட், பிரைஸ் லார்ட். சௌரி ஜானட், பிரைஸ் லார்ட் அண்ணா. நீங்கள் தொடருங்களம்மா. அவர் காணவில்லை. நீங்கள் ஆரம்பி. அன்பான பிதாவே, நம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தாரும். ஆண்டவரே, உம்முடைய எங்களை நடத்தட்டும். எங்களுடைய ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்று மகிமைப்பட்டுவதாக. நாங்கள் இந்த துதியின் நேரத்தை நாங்கள் துதி கூடாக நடத்துவோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். மகிமை அடையும் இயேசு ராஜனே என்ற அந்த பாடலை நாங்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக. மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக. மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்திரையா, இந்த உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்திரையா. மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே, ஓ மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக. பாவமெல்லாம் கழுவிடவே உன் ரத்தம் சிந்தி நீரே, எங்கள் பாவமெல்லாம் கழுவிடவே உன் ரத்தம் சிந்தி நீரே. மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே, ஓ மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக. பாவமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கி நீரே, எங்கள் சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கி நீரே. மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே, ஓ மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக. மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே. நாங்க இந்த வேளையில நாங்க கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்விலே அவரை துதிக்கும் போது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார்.
ஆகவே அவருக்கு துதிப்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் துதிப்போம். 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையால் எங்களை மூடிக்கொள்ளுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நேற்றும் என்றும் மாறதவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. முந்தினோரும் பிந்தினோரும் மரித்திருந்து பிழைத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நஸ்னா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பிள்ளைகளின் வீடுகளில் இறங்கும்படிக்கு ஒப்புவித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த துதியின் ஆவியினால் ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்புங்க, ஆண்டவரே அவயங்களை நிரப்புங்க ஆவியானவரே. பிள்ளைகளின் வீட்டிலே ஒரு மகிமை விளங்கட்டும் ஐயா. உங்களை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். முந்த ஆண்டவரே கர்த்தாவே, நஸ்னா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகள் வீடுகளிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. அவள்களின் நாவண்டே துதி ஆவிய வைக்கிற தேவன் நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான வார்த்தை ஆண்டவரே அப்பா, அது ஆத்துமாவே மாவியே மூனையும் கணுக்களை உருவ குத்துற உடைய வார்த்தை ஐயா. ஆண்டவரே, பிடிக்கத்தக்க வார்த்தை அப்பா. இருதயத்தின் யோசனையும் சிந்தனையும் இருக்கிற உடைய வார்த்தை ஆண்டவரே. வார்த்தையின் வல்லமினால் பிள்ளைகளை நிரப்புறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளின் வீடுகளை நிரப்புறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளின் காதுகள் வழியாக கர்த்தாவே அந்த இருதயங்களின் சிந்தகளை மாற்றுறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் கூட இருந்து எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிகள் எல்லாம் மாலை அங்கீகரிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வெண்கலம் ஆண்டவரே கர்த்தாவே பாதங்களை உடைய தேவகுமாரனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வரத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையாய் இருக்கிற உம்முடைய வார்த்தையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் 7 ஆவிகளை 7 ஆவிகளை 7 கர்த்தாவே வல்லமையை உடையவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சம்பூர்ணராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தகப்பரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 3ஆம் 4ஆம் தலைமுறையை விசாரிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியா எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மிடத்திலே வைத்து விட்டு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே ஆண்டவரே நீர் வாசமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நாவுகளை துதிகளை வைக்கிற தேவன் நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர் என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரலோகம் ஆண்டவரே இரவும் பகலும் உம்மை நோக்கி பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அல்லும் பகலிலும் துதிக்கிறது போல இந்த பூலோகத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உம்மை நோக்கி பார்த்து துதிக்க கர்த்தாவே. எங்களுக்கு நீங்க கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டுறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. 1000 தலைமுறைக்கு இரக்கம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் பரிசுத்தராய் இருக்கிறீரப்பா. நாங்களும் உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்க சத்தியம் உள்ளவர் அப்பா. ஆண்டவரே சத்தியாவியானவர் எங்கள் மத்தியிலே சத்தியமாய் நீர் வருவீராக கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே தாவீதின் திறவுகோலை உடையவரே அப்பா. அன்றைக்கு தாவீதின் திறவுகோலை திறந்தவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை என்ற சத்தியம் என்ற திறவுகோலை
எல்லாருக்குள்ளும் உண்டாகும்படிக்கு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அப்பா, நீங்க திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் அப்பா. ஓ, இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாவே, உண்மை உள்ளவரே, சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவரே, உம்மை நாங்க ஸ்தோத்தரித்து துதித்து நிக்கிறோம் ஐயா. உம்மை உயர்த்தி நிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்ல மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே, நீர் என்று நாட்களிலே சபைகளை பிள்ளைகளை நீர் நடத்தி கொண்டு இருக்கிறீரப்பா. தேவ புத்திரராய் நிக்க செய்கிறீர் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே உம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மாட்சிமை விளங்கட்டும் ஐயா. எங்களோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குற தேவன், வியாதிகளை குணமாக்குற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே குணமாக்குற தேவனாய் நீர் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே, பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தாவே, நீர் கிருபை கொடும் ஐயா. சிலுவையிலே ஓ ஆண்டவரே சிந்தப்பட்ட அந்த ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களை முற்றிலும் கழுவட்டும் ஐயா. எங்கள் குடும்பங்கள், எங்கள் வீடுகள், எங்கள் நாடுகள் எல்லாம் ஆண்டவரே, எல்லா மக்களும் கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே இவர்களுடைய பாவத்தை உணர்த்தி காண்பித்து கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துற தேவனாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த பாவத்தின் ஆண்டவரே காரியங்களை கர்த்தாவே இந்த ஜனங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நீதி பரலோக நீதி என்பதை கர்த்தாவே இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள செய்கிற தேவன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்று மாத்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் அசைவாடும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகளிலும், ஒவ்வொரு நாட்டிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மத்தியிலும் உடைய பரலோக வல்லமை, உம்முடைய பரிசுத்த வல்லமை ஆண்டவரே இறங்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வானமக்கு சிங்காசனம், பூமி மக்கு பாதபடி, உம்முடைய மாதபடியில் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, பாவை இருளிலும் சத்துருவின் இருளிலும் இருக்கிற மக்கள் விடுதலை ஆகும்படி ஐயா, தனித்திருந்து வியாதியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களை நீர் தொட்டு குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உம்முடைய ரத்தத்தினால் கழுவி விடும் ஐயா, பாவமர கழுவி விடும் ஐயா. உம்முடைய சத்தியம் ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய சத்தியம் எங்களுக்குள்ளே ஜீவனாயும் வல்லமையாயும் இறங்க கர்த்தாவே. நீர் பெரிய கிருபை அளித்தருளும் ஐயா. உம்முடைய கிருபையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனால் முடியாதது உம்மால் எல்லாம் முடியும் என்று அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாளை காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா,
அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எங்களை ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகந்தந்து இதுவரை நடத்தினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகந்தந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், இன்றைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தை தந்து எங்களை துதிக்க வைத்த துதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாருடைய தூக்கங்களும் சந்தோஷமாய் மாற்றுற தேவன் நீர் ஒருவர் தான். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே ஆண்டவரே அப்பா மகிமையான மேகங்களாய் கத்தாவே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளிலே கத்தாவே ஆண்டவரே மகிமையான மேகம் இறங்கட்டும் ஐயா, உம்மை காண்கிற இருதயம் வரட்டும் ஐயா, உம்மை பார்க்கிற சிந்தைகள் வரட்டும் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை படைத்தவர் ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளின் வீடுகளை மூடட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகம் மூடட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம வானொலியிலே ஒரு மகிமையின் மேகம் மூடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சங்கம வானொலியிலே நடத்துற ஆண்டவரே கத்தாவே லெசியனா குடும்பத்தின் மேலே ஒரு மேகம் இறங்கட்டும் ஐயா.
ஆண்டவரே மகிமையின் மேகம் இறங்கட்டும் ஐயா. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வானம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் பேச வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு பிள்ளைகளிலும், ஒவ்வொரு பேர் வழியிலும், குடும்பத்திலும், சந்ததியிலும் உம்முடைய சத்தம் கேட்கப்படணும் ஐயா. அவர்களுடைய காதுகள் துறக்கப்படணும் ஐயா. அவர்களுடைய கண்கள் உம்மை காணட்டும் ஐயா. தரிசனங்கள் காணட்டும் ஐயா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க கர்த்தாவே, ஊழியக்கார மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஓ, இந்த கடைசி நாட்களின் அபிஷேகம் வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும், ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஐயா. கேட்கிறவர்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஐயா. தடைகள் எல்லாம் முட்டைக்கப்பட்டுவதாக துதியின் ஆயுதம் அடுத்தால் ஆண்டவரே எந்த சத்ருவோ பாவமோ நீக்க முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் மறுரூபமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய நேச மகள் என்று மகன் என்று சொல்லுங்க ஆவியானவரே. நீங்க சொல்லுங்க ஆவியானவரே. என்னுடைய நேச மகன் நேச மகள் என்று நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரகாசம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஒளிமயமாகணும் ஆண்டவரே. இந்த உலகமே இந்த ஜனங்களோ கர்த்தாவே ஒளிமயமாகணும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் மாற்ற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவரே அப்பா நீங்க அவர்களுடைய பாதைகள் சொப்பனிடப்படட்டும் ஐயா. ஆண்டவரே வழிகள்ல நடக்கக்கூடிய கிருபைகளை கொட்டுங்க ஆண்டவரே. ஐயா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய தேசம் எங்கிலும் ஆசீர்வதியின் கர்த்தாவே. இன்றைய நாளை நீர் பொறுப்பேறும் ஐயா. ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். துதியின் ஆயுதம் ஆண்டவரே. துதியின் அபிஷேகம் கர்த்தாவே ஒவ்வொரு சிரசன் மேல இறங்கட்டும் ஐயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறபடி உண்மைகள் இறங்கட்டும் ஐயா. எனக்கு ஒத்தாசை வரும் பதுவங்களுக்கு நீரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அந்த ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரை யார் யாரெல்லாம் வேதனையிலே தவிக்கிறார்களோ, கஷ்டத்திலே ஆண்டவரை தவிக்கிறார்களோ, கடன் பாரத்திலே தவிக்கிறார்களோ, ஆண்டவரை கவலையிலே தவிக்கிறார்களோ, தனித்திருந்து தவிக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் உடைய கண்கள் காண்கிறது கர்த்தாவே. நீங்க தொட்டு சுகமாக்க வல்லவர். குஷ்டரோகிய கூசாமல் தொட்ட தெய்வம் நீர் ஒருவர் கர்த்தாவே. ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி. சகலதே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. வந்து இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.